திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே வனப்பகுதியில் சாலை அமைக்க வலியுறுத்தி மலைவாழ் மக்கள் மாவட்ட வன அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடுமலை வனச்சரகத்திற்கு உட்பட்ட குருமலையில் இருந்த திருமூர்த்தி மலைக்கு சாலை அமைக்க 2021ஆம் ஆண்டு நிதி ஒதுக்கியும் அனுமதி வழங்காமல் உள்ள மாவட்ட வன அலுவலரை கண்டித்து மாவட்ட வன அலுவலகம் முன்பு சமையல் செய்து போராட்டம் நடத்தினர். விளம்பர பிரியர் ஸ்டாலின் தங்கள் போராட்டத்திற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் என கேள்வி எழுப்பியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் 100க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்தன. பரமநந்தல் பகுதியில் 107ஆம் ஆண்டு எருதுவிடும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. போட்டியில் குறைந்த வினாடிகளில் எல்லைக்கோட்டை கடந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுத் தொகை வழங்கப்பட்டன. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் 2 லட்சத்திற்கும் அதிகமான நெல் மூட்டைகள் தேக்கம் அடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் இதுவரை கொள்முதல் செய்யப்பட்ட திறந்தவெளி இடங்களிலேயே 2 லட்சத்திற்கும் அதிகமான நெல் மூட்டைகள் தேக்கமடைந்து உள்ளன. இதனால் நெல் மூட்டைகள் சேதமடைந்து மக்கள் வரிப்பணம் விரயமாகும் நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளது. திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே விளம்பர மாடல் திமுக அரசு தடுப்பணை திட்டத்தை கிடப்பில் போட்டதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். கடந்த அதிமுக ஆட்சியில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமியால் 95 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பணை கட்ட நிதி ஒதுக்கி பணிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் ஆட்சி மாற்றத்திற்கு பின்பு விளம்பர மாடல் அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தடுப்பணை கட்டும் திட்டத்தை கிடப்பில் போட்டது. இதனால் கடல் நீர் புகுந்து விவசாய விளைநிலங்கள் குடிநீர் ஆதாரம் கடுமையான பாதிப்படைந்துள்ளதாகவும் தடுப்பணை கட்டும் பணி துவக்காவிட்டால் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தனர். திருச்செந்தூர் அருகே அரசு உதவி பெறும் பள்ளி விடுதியில் பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்ட மாணவர்கள் வாந்தி மற்றும் மயக்கம் அடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மணப்பாடு கிராமத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியின் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் தங்கும் விடுதியில் 8 மாணவர்கள் தங்கி படித்து வரும் நிலையில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இரவு உணவில் பள்ளி விழுந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் உணவை சாப்பிட்ட சில மணி நேரத்தில் வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் அனைவரும் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். திறனற்ற திமுக அரசு மாணவர்களின் நலனில் அக்கறையில்லாமல் செயல்படுவது மீண்டும் மீண்டும் நிரூபணமாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே சிமெண்ட் ஏற்றி வந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து முன்னே சென்ற 2 லாரிகள் மீது அடுத்தடுத்து மோதும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. மார்த்தாண்டம் பகுதியில் இரும்பாலான மேம்பாலத்தின் கீழ் பகுதியில் சிமெண்ட் ஏற்றி கொண்டு வந்த கனரக லாரி திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்தது. அப்போது முன்னே சென்ற ஒரு லாரி மீது மோதிவிட்டு மற்றொரு லாரி மீது மோதி நின்றது. இதில் முதலாவதாக மோதிய லாரி பாலத்தின் கீழ்ப்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த மின்வாரியத்தின் பில்லர் பாக்ஸ் மீது மோதி தீப்பொறி ஏற்பட்டு சேதமடைந்தது.